ஸ்லாக்கியம். ஜல பிரளயத்துக்குப் பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்களெல்லாம் 950 வருஷம். ஆதியாகமம் 9:28-29. நோவாவைப் பாருங்கள். 950 வருஷம் இந்த பூமியிலே அவர் உயிர் வாழ்ந்தார். அத்தனை ஆண்டுகளும் கர்த்தர் நோவாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து காத்து கொண்டார். பூமியில் மருத்துவர்களோ மருத்துவமனைகளோ இல்லாத காலத்தில் கர்த்தர் தாமே நோவாவுக்கு பரம வைத்தியராக இருந்தார். நோவாவுக்கு கிருபை பாராட்டின ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் ஆகியவற்றுடன் கூடிய ஆயுளை தந்தருளுவார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீதிமொழிகள் 9:11. ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக வாழுங்கள், அவருடைய நாம மகிமைக்காக வாழுங்கள். தாவீது சொன்னார், நான் சாவாமல் பிழைத்திருந்தது கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 118:17. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஜீவன் அற்புதமும் விசேஷமுமானது. ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள், காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய சாயலையும் ரூபத்தையும் உங்களுக்கு தந்ததோடல்லாமல் இரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறார். பூமியிலே வாழும்போது மட்டும்தான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். சங்கீதம் 115:17. கர்த்தரே உங்களை ஜீவனுள்ள தேசத்தில் வைத்து அன்போடு பராமரித்து வருகிறார். உங்களை தேடி வந்து உங்களுக்காக சிலுவை சுமந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து கல்வாரி இரத்தத்தால் கழுவி தம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதோடல்லாமல் ராஜாவாக ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே என்ன பிரச்சனை வந்தாலும் மனம் சோர்ந்து போய் தோல்வியின் வார்த்தைகளை பேசாதிருங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:15-16 என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நோவாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீதிமொழிகள் 3:1-2. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு காலம் இந்த பூமியில் உங்களை தங்க வைக்க சித்தங்கொள்கிறாரோ அவ்வளவு காலம் பூரணமாய் வாழ்ந்து விடுங்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கர்த்தரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யுங்கள்.